கதை. ரெண்டாயிரத்தி 25 என்னைக்கு முடியும்னு தெரியல. நாளைக்கு முடியுதா, நாளை கழிச்சு முடியுதான்னு தெரியல. காலகாலத்தில் முடிஞ்சு தொலைஞ்சு சரியாகுது. ஒரு வருஷத்தை கிடக்கிறது ஒரு யுகத்தை கிடக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மயிறு வழங்கலாம் போல இந்த வருஷம் எனக்கு தர்த்தினமா தான் பிடிச்சி ஆட்டிருச்சு. என்ன வருஷம் இது, மயிறு மாதிரி வருஷம். ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடாதீங்க, ஏனிய போடாதீங்க. Can you catch my point? Tell me. Catch பா. It's nice, no? போன வருஷம் நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இந்த வருஷம் நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அடுத்த வருஷம் அதுவே பழகிறோம். தெரியல, அதான் சொன்னேன்ல, ஃபியூச்சர்ல நீங்க எல்லாம் ஷாக் ஆகுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவேன். சக்தி பீடமாக மாறும் பொழுது அதை இடி மின்னல் தாக்கி அது மேலும் சக்தியாகி சக்தி பிரளயமாவே மாறிடும். அப்படிப்பட்ட சக்தி ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அவரை எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சக்கரவர்த்தியா வாழலாம். ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடி குண்டா மாத்தி விடுறீங்க. என் ஃபேமிலி பத்தி உனக்கு தெரியும்ல. வாழம் வேலை கடைசி பாயிண்ட் நடக்கு. நான் இன்னும் ஒண்ணு மட்டும் தான் லவ் பண்றேன். தம்பி கெட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இதான் கடைசி பாயிண்ட். லெட்ஸ் பிரேக் அப். பிரிஞ்சிடலான்னு சொல்றேன். தாங்களுக்கு போட்டு முடிந்து விட்டது. காத்திருந்த காதலுக்கு சொல்லடி நல் வழி. உன் காதல் எந்த வாழ்வை செதுக்கிடும் ஓர் புள்ளி. நீ இன்று எந்த வாழ்க்கை தானே. என் பையங்களை எடுத்துக்க நான் கூப்பிட மாட்டேன். நான் உன்னையவே கூப்பிட மாட்டேன். உனக்கு நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். ஃபேமிலி மேட்டர்ஸ் இதை பேஸ் பண்ணி படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஹவுஸ் ஓனரும் ஒரு ஓமன பெண் குட்டியும். எனக்கு 60 உனக்கு 20. ஒரு பெண்ணுடைய ஃபீட் டச் பண்றது ஒரு தப்பான விஷயம் கிடையாது. அங்கதான் வாழணும். ஆக்சுவலா அவங்க காலில் தான் வாழணும். ஏன் ஒரு ஆணுக்கு ஒரு விலங்கோட உடல் கொள்ளணும்னா அது ஒரு உணர்வு, அதையும் நீங்க தடுக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மாமா, நீ விரும்புற பொண்ணை விட உன்ன விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஏன் அதை இப்படி சொல்ல? நீ விரும்புற பையனை விட உன்னை விரும்புற பையனை கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு எப்ப பார்த்தாலும் இதை சொல்லி ஏமாத்துறாங்க. 3 times मैंने ट्राई किया. इवन अमिताभ जी और मैं अमिताभ जी के साथ में एक मूवी किया. वो 10 दिन के बाद खत्म हो गया. என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? எவன் உனக்கு வேலை கொடுத்தான்? நேத்து நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ண துரோகத்துக்கு என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஓட விட்டு வாயில என் பூளை விட்டு ஆட்டிருப்பேன். நீ போட்டிருக்கிற யூனிஃபார்மும் இந்த இடம் மட்டும் தான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கு. ஒன்ஸ் கேம் ஆடுறீங்க ஓச்சுறேன். ஏம்மா, இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்கே சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். 7ஆவதா வாக்கப்படுறது என்ன பத்தி பேசுறது? கையில தேங்காய் பழ தட்டு ஏதாவது காதுத்துக்கு போறியா? இல்லண்ணே, நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல, அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு. நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி, அத நான் விட்டுட்டு போறேன். அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. ஆமா, உன்னை நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தானே. இவரா? ஓ இவரா? ஆமா, நீங்க முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு. டேய், இவனே ஒரு இத்து போனவன். இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன். இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ, அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. அப்ப அந்த ஆசீர்வாதம் எடுத்துக்கிட்டேன். போடா. ஐயோ, எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பாக்குறேன். என்னன்னே நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருவது இல்லையா?
எது அதாவது ஒத்துழைப்புண்ண மண்ணை விதையாக்கி விதைய பூவாக்கி பூவை பிஞ்சாக்கி பிஞ்ச காயாக்கி காய பழமாக்கி அந்த பழத்துல கொட்டை எடுத்து கொட்டையில பருப்பு எடுத்து அந்த பருப்பை வறுத்து எடுக்கிறவன். கொஞ்சம் கேப் விட்டுட்டா பழனி உங்களுக்கு மட்டமா போயிட்டானா? இதுதாண்டி ஆரம்பம். இனிமே தான் பூகம்பம். நான் இது வரைக்கும் இறங்குனது இல்லடா ஃபீல்ட்ல. இப்ப ஸ்ட்ரெயிட்டா இறங்குறடா. நீங்களா நானும் மோதி பாத்துக்கலாம்டா. என்ன வண்டி ரெடி ராஸ்கல் பால்டாயிலா குடிக்கிற பால்டாயில வெக்கமா இல்ல உனக்கு? ஐடி கார்டு டேய் இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா எனக்கு போய் என்னடா ஐடி கார்டு கேட்டுக்கிறீங்க? ஏய் என்னைய கனடா அமெரிக்கா நுழைய விடலடா. ஏன்னா அவ்வளவு பாப்புலர். என் பங்காளி வடிவில் சொன்ன ரொம்ப ஃபேமஸ்ரா. நீ என்னைய போய் ஐடி கார்டு கொடு. எதுக்கு 2008 சேனல் ஆரம்பிச்சான்னு தெரியல, எதுக்கு ஸ்கூல் படிச்சான்னு தெரியல, எதுக்கு காலேஜ் படிச்சான்னு தெரியல, எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு தெரியல. சரி நம்ம பண்ண ஏதாவது ஒன்று ஒரு 50 வயசுல வந்து நிக்குன்னு பார்த்தா இது வரைக்கும் பண்ண எதுவுமே வந்து நிக்கல. விலங்கல முட்டை பூஜ்ஜியம். அவ்வளவுதான். இது வந்துட்டானுங்க. ஐயோ நேரம் போச்சுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையே போச்சு. 0லேருந்து 36 எதுக்குன்னே தெரியல. பார்த்தா இதுல மிட் லைஃப் கிரைசிஸ் வேற. நம்ம எப்போ சாவனே தெரியல. அப்ப எது மிட்டு உனக்கு சொல்ல? இப்போ ஒரு 10 செகண்ட் போச்சா? எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுதா உனக்கு?